சிங்கள தரப்பில் ஆட்சியாளர்கள் தங்களுடைய இராணுவ வீரர்களுக்கு வழங்கிய நீங்கள் எதுவும் செய்யலாம் என்கின்ற ரீதியில் வழங்கிய ஒரு இம்யூனிட்டி என்று சொல்லக்கூடிய எந்தவித சட்டத்துக்கும் உட்படாத ஒரு பாதுகாப்பை வழங்கினார்களோ அதே போன்றதான் கிளர்ச்சிகளின் போது நடைபெற்றது. இப்பொழுது இதில் என்ன நடைபெறுகிறது சொன்னால் ஒரு விடயம், இது தமிழர் தரப்பில் இப்பொழுது இதே போன்று தமிழர் தரப்பில் போர்க்களத்தில் இருந்தவர்கள் இவ்வாறான நடவடிக்கைகள் எதையும் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டதில்லை என்று சொன்னால் சிங்கள தரப்பின் மீது சிங்கள மக்கள் மீது கூட அது எந்த விதத்திலும் நடந்துவிடக்கூடாது என்பதை ஏன் உறுதிப்படுத்தி என்று சொன்னால் இதற்கு பின்னரான ஒரு காலம் ஒன்று இருக்கிறது. இந்த போர்களுக்கு பின்னரான காலம் ஒன்று வருகின்ற பொழுது இவ்வாறு பழக்கப்பட்ட போர் வீரர்கள் என்ன செய்வார்கள், தங்களுடைய நாடு ஊர்களுக்கு திரும்புகின்ற பொழுது அவர்களுக்கு இவ்வாறு ஒன்றை தங்களுடைய மக்கள் மீது பின்னர் செய்வார்கள். அது எவ்வளவு தூரம் அந்த சமூகத்தை சிதைத்து விடும் என்கின்ற ஒரு உயரிய தொலைநோக்கு பார்வைதான் தமிழர் தரப்பை இதில் கடுமையான கட்டுப்பாட்டுகள் வைத்திருந்தது. என்றால் அவர்கள் செய்கிறார்கள் என்பதற்காக நாங்கள் இதை என்றும் செய்துவிடக் கூடாது. என்றால் இது பின்னர் தமிழர் தரப்பில் இருக்கக்கூடிய படை வீரர்கள் இதையே பின்னர் தங்களுடைய மக்கள் மீது செய்வதற்கான ஒரு வாய்ப்பை நாங்கள் களத்தை திறந்து விடுவோம், அது ஆபத்தானது, அதை ஒரு நாளும் அனுமதிக்க கூடாது என்பது தமிழர் தரப்பு தெளிவாக இருந்தது. ஆனால் சிங்கள தரப்பில் ஆட்சியாளர்களும் சரி படை தரப்புகளும் சரி இந்த விடயத்தில் எந்த ஒரு கரிசனையும் என்றும் வெளிப்படுத்தி எடுத்துக்கொண்டது இல்லை. அதாவது இதை கடந்திருக்கக்கூடிய கிளர்ச்சி தரப்பிலும் கூட இந்த பார்வை இருந்ததில்லை. இதனுடைய வெளிப்பாடு என்னன்னு சொன்னால் இன்று அதை சிங்கள சமூகம் நேரடியாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறது.